என்னோட அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Hi friends, welcome back to my channel Abak to Green. This is Abhisha. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படினா இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 22nd டிசம்பர். சோ இன்னைக்கு தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளாடி வருகை தராரு. எதுக்கு அப்படினா கிறிஸ்மஸ் திருவிழாக்காக. இன்னைக்கு ஒரு 6:30க்கு அவர் பவனியா வர்றாரு. பின்னாடி கொஞ்சம் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் அப்படியே வர்றாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரியாது, பார்த்தா நாங்கள் அதை வீடியோவாக அனுப்புகிறேன். வாங்க. முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4 o'clock ஆகுது. 6:30 தான் அவர் பவானி வராரு. வண்டியெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போவே நாங்கள் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே அந்த ஃப்ரெண்டோட வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளாடி போயிடலாம். நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ பார்க்கலாம் அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது, வண்டியெல்லாம் ஃப்ரெண்டில் போகிறதா ஹஸ்பண்டோ சின்ன பையனோ தான் நாங்கள் வந்திருக்கோம். ஃப்ரெண்டோட வீட்டில் மேலே இருந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்டோட வீடு, ஃப்ரெண்டோட பையன். இந்த ரோட்டில் தான் வரப்போகிறாரு, பார்க்கலாம். ரோடு ஃபுல்லு போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு, ரோடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னும் வண்டி பிளாக் பண்ணல, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ரோடு இருக்கு, இன்னும் பிளாக் பண்ணலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு தான் பாருங்க. ஃபோட்டோஸ் நாங்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்க்குற டைமில் எடுத்த ஃபோட்டோஸ். பார்த்துட்டு இருக்குது ஷைனிங்கான பால்ஸ். எந்த பிள்ளைங்களுக்கானாலும் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோட்லேருந்து ரைட் சைட் வழியாக போய் ஸ்டேஜுக்கு போகிற வழி தான். எப்படி பிரம்மாண்டமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கும் ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதில் ஆட்கள் போகிறதும் வர்றதுமா இருந்தது. அந்த டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அது வடிவ ஷேப்பில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. பெரிய பெரிய ஆட்கள் வர டைமில் அவங்களோட வண்டியை நிறுத்துறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க இடம். பெரிய பிரம்மாண்டமாக சூப்பராக ஏரியா விட்டு இது பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்க்ரீனு வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்டேஜில் நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான மேலே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட இப்போ நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோம், சீஃப் மினிஸ்டர் வரப்போகிற ஸ்டேஜுக்கு பக்கத்தான். எல்லாரையுமே மாஸ்க் வச்சுருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் உள்ளாடி விடுறாங்க. அப்புறமா ஃபுல் செக் பண்ணி தான் உள்ளாடி விடுறாங்க. இந்த இப்போ பார்க்குறது தான் அந்த ஸ்டேஜ், பிரம்மாண்டமான ஸ்டேஜ், அவர் வரப்போகிற ஸ்டேஜ். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா 6:30க்கு ஊர்வலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இங்கே வர டைமில் 8 o'clock ஆகிடுச்சு.
நாகர்கோயிலிருந்து இங்கே அரண்மனை வரைக்கும் வர்றதுக்குள்ளாடி ஒரு 6 இடத்துல வந்து வரவேற்பு இருந்தது. ஸோ அதையெல்லாம் முடிச்சு வர டைமில் டிலே ஆகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு அந்த ஊரெல்லாம் ஸ்டார்ட் ஆன டைமில் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த ஊரெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு செண்டை அடிக்கிற செட்டுனால ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 50 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்க வந்து ஒயிட் கலர் முண்டும் ரெட் கலர் ஷாலும் கழுத்துக்குள்ளாடி சுற்றி போட்டுட்டு செண்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. இதை கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ஸ்டேஜ் பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் ஆடி அட்டகாசம் பண்ணி சூப்பராக வந்து அந்த ஊர்வலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கண்டினியூ பண்ணி சூப்பராக ஒரு மலையாள பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சாரீஸ் ஒட்டியானாலாம் போட்டு லேடிஸ் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மேலே தான் அந்த செட் வந்து சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து லேடிஸ் வந்து அம்பலாவை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. பின்னாடி வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டு வந்தது. சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மேளம் தான் அந்த செட் வந்து சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டில் வந்து லேடிஸ் வந்து அம்பலாவை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. பின்னாடி வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டு வந்தது. சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி டான்ஸ் தான். 2 பொண்ணுங்களும் 4 ஆம்பளைங்களும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பரான ஒரு டான்ஸாக இருந்து அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது. அவங்களோட அந்த ட்ரெஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் சூப்பராக இருந்து அந்த பொண்ணுங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸு அந்த சுடிதாரும் அந்த ஷாலும் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காவடி மாதிரி ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. முதல்ல வந்தவர் பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தலைக்கு மேலே வச்சு அப்படி சுற்றி சுற்றி காமிச்சது சூப்பராக இருக்குது. செகண்ட் வந்தவர் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் வந்திருந்தார். இப்படி 4 பேர் வந்து பல கலரில் வந்து தலைக்கு மேலே வச்சு சுற்றினது சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே கண்ணை கவரும் காட்சியாக இருந்தது. சின்ன பிள்ளைங்களை இதை பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்குது. அது வந்து பண்ணினது மாற்றுத்திறனாளிகள் தான் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி டெக்கரேட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அப்படியே ரவுண்டாக சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எல்லாருமே இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியோ மாதிரி ஆட்கள் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ட்ரம்ஸ் வாசிட்டு வந்தாங்க. அந்த மியூசிக் கேட்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இனிமையாக இருந்தது. அது சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நாங்களும் ரசித்து கேட்டோம். கோழி மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு வந்தவங்க ரொம்ப நேரம் நின்று கால் வலித்து உட்கார வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நேரம் தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தவங்களை ரோட்லேயே அப்படியே நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் நின்றதுனால கால் வலித்து உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து சைடில் வந்து பார்க்க வந்திருந்தவங்க போய் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. சின்ன பசங்களை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க, வீடியோஸ் எடுத்திருந்தாங்க. அப்படி வந்திருந்தவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த கோழிங்க வந்து இருந்தாங்க. அந்த போலீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டே இருந்தாங்க. என்னடா அதிவிரைவுப்படி வண்டியும் போயிட்டுருக்கு அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் யோசிச்சுருந்தோம், ஸோ ஓகே நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்ம எதிர்பார்த்து சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு சவுண்ட் எல்லாம் போட்டு அவரை வந்து வரவேற்றாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து காரில் வந்து உள்ளாடி மேலே விழுந்துட்டு அப்படின்னு நினச்சாங்க.
அது வந்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த பக்கம் இருந்தவங்களுக்கு தெரியாத ஒன்று இருந்தது. ஏன்னா உள்ளாடியே அதுவும் மாஸ்க் போட்டு கை கூப்பிட்டு இருந்தார். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி வந்து காருக்கு பின்னாடி நிறைய கார்கள் வந்து அப்படியே வரிசையாக வந்துட்டு இருந்தது. அது வந்து போலீஸ் கார் தான். ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து எப்படி அலமோதுறாங்க அப்படின்னு பாருங்கள். எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து எல்லாருமே சூப்பர்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் என்ட்ரி ஆன உடனே சூப்பர்பாக ஃபயர் கிராக்கர்ஸ் விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பர்பாக இருந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அருமையாக அட்டகாசமான ஒரு ஃபயர் கிராக்கர்ஸாக இருந்தது. எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஓஹோ சூப்பர்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயேனும் கண்டு கொண்டான். சின்னம் சிறு வயதில் என்னை இதுதான் அவருக்குன்னு அமைக்கப்பட்ட ஸ்டேஜ். சூப்பர்பாக மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னா, அவர் வந்து ஸ்டேஜில் வந்து இருக்கிற டைம் இருந்த ஃபோட்டோஸ் தான், பேசின ஃபோட்டோஸ், உட்காந்த டைமில் இருந்த ஃபோட்டோஸ் தான் இது. அமைவதற்கு நீங்கள் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது பாடல்
ஸ்டேஜுக்கு போகிற வழி வந்து எப்படி வந்து சூப்பர்பாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஆர்ச்சையும் சூப்பர்பாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஊர்வலத்துலேருந்து போன பிறகு அந்த ஊர்வலம் வந்து கண்டினியூ ஆச்சு. நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு நடந்துட்டு வந்து அதுதான் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குழித்துறையில் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுத்தது தான் இந்த இடம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் யர் லைஃப். பாய் பாய். போகாதே
அதுகளுக்கு